பிரதமரை சந்திக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர். பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிற சூழலிலே, இராணுவத்தினுடைய பதிலடி நடந்திருக்கிற சூழலிலே இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பிரதமர் மோடியிடம் விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் மோடியை சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 10:30 மணி அளவிலே பாதுகாப்புத்துறை ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, என்ன சேதம், எப்படி திட்டமிடப்பட்டுள்ளது, இலக்கை எப்படி நிர்ணயித்தோம் என்பது குறித்தெல்லாம் மிக விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறது பாதுகாப்புத்துறை. அதற்கு முன்னதாக பிரதமரை சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார். பகல்காமிலே 26 இந்திய சுற்றுலாவாசிகள் அவர்களுடைய மனைவி குழந்தைகள் முன்பாக பெயரை கேட்டு சுட்டு கொல்லப்பட்ட அவர்களுடைய இல்லத்தரசிகளின் குங்குமத்தை, நெற்றி திலகத்தை குறிப்பிடுகின்ற வகையிலே ஒரு வெற்றி திலகம் இந்தியாவுக்கு வேண்டும் என்பதை சொல்கின்ற வகையிலே ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்து இராணுவம் களமிறங்கி பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அழித்தொழித்திருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவையும் பயிற்சியும் கொடுத்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் இப்போதும் இன்றைக்கும் எல்லையிலே அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது. இந்தியாவினுடைய குடியிருப்பு பகுதிகளிலே, பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே, வீடுகளிலே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலிலே வீடுகள் சேதமடைந்திருக்கிற காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்தியா பயங்கரவாதிகளை குறிவைத்து இப்போது இந்த போர் என்பதை கூட, இந்த தாக்குதல் போர் அல்ல, தாக்குதல் என்பது கூட ஒரு வகையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா உதவி இருக்கிறது என்றெல்லாம் கூட சில விமர்சகர்கள் சொல்கிறார்கள். எப்படின்னா, ஏற்கனவே பயங்கரவாதத்தால் இந்த கட்டிடத்தை போலவே சீர்குலைந்து இருக்கிறது பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுடைய நாட்டிற்கு பயங்கரவாதத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக அந்த பயங்கரவாதிகளுடைய முகாம்களை இலக்கு வைத்திருக்கிற பயங்கரவாதிகள் தான் பாகிஸ்தானுடைய ஆட்சி நிர்வாகத்தை இராணுவத்தினர் தான் நடத்துகிறார்கள். அந்த இராணுவத்தை பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அந்த பயங்கரவாதிகளிலிருந்து இராணுவம் விடுவிக்கப்பட்டால் இராணுவத்திலிருந்து ஆட்சி நிர்வாகமும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் சர்வதேச புவிசார் அரசியல் வியூக நிபுணர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானுக்கு இந்த தாக்குதல் மூலமாக இந்தியா உதவி இருக்கிறது என்றுதான் பார்க்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த தாக்குதல் சர்வதேச அளவிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், சர்வதேச அளவிலே இந்தியாவிற்கான ஆதரவு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையான நாடுகள் இந்த தாக்குதலை வரவேற்றிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தை வேறறுக்க வேண்டியது கட்டாயம். அதற்கு ஒரு சரியான தருணத்தில் சரியான இலக்குகளை நிர்ணயம் செய்து இந்தியா அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்தியாவின் பக்கம் நிற்போம், இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இராணுவத்தின் பக்கம் நிற்போம் என்று உறுதியை, உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். மலையப்பன் சார், நான் மீண்டும் உங்களிடமே, இப்போ இராணுவம் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க இருக்கிறாங்க. எப்படி இந்த தாக்குதல் நடைபெற்றது, என்ன சூழல், எப்படி திட்டமிட்டோம் என்பது குறித்தெல்லாம் மிக விரிவாக சொல்ல இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஒருவேளை இது முழு நேர போராக மாறினால், ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த போரை விரும்புகிறது பாகிஸ்தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற குழப்பத்தை திசை திருப்ப ஒரு போரை விரும்பி சர்வதேச நாடுகளிடமும் ஒரு உதவியோ அல்லது பரிதாபத்தையோ தேடுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கு. இந்தியா போரை விரும்பவில்லை, ஆனால் இந்தியா மீது பாகிஸ்தான் போரை திணிக்குது அப்படின்லாம் சில போர் வீக நிபுணர்கள் சொல்கிறாங்க. உங்களை போன்ற முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இப்போ சீனா மறைமுகமாக கூட வராது, வரும், ஏன்னா மாறாது, அதோடைய நிலைப்பாடு மாறாதுன்னு நீங்கள் மீண்டும் சொல்கிறீங்க. ஏன்னா அவர்கள் பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய தேவை சார்ந்திருக்கிறப்ப, மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருக்கிறப்ப அப்போ கூட அவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சீனாவுடைய துணை கொண்டு இந்த போரை பாகிஸ்தான் விரும்பியபடி, பாகிஸ்தான் விரும்புகின்ற போரை அவர்கள் தொடர்ந்தால், முடித்து வைப்பது இந்தியாவாக இருந்தாலும் கூட சீனாவினுடைய இராணுவ பலம் என்பதும் நம்ம ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது ஒரு அலட்சியப்படுத்தவும் முடியாது. இப்போ எப்படி இருக்கும் இந்த போர்க்களம் என்பதும் தாக்குதல் வியூகங்கள் என்பதும்?
சீனா வந்து டைரெக்ட்லி இன்வால்வ் ஆகாதுங்க. டைரெக்ட்லி இன்வால்வ் ஆச்சுன்னா அது வேர்ல்டு வார் ஆகிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்களே ஒழிய டைரெக்டாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ இது வரைக்கும் வார் ஸ்டார்ட் ஆகலை, யுத்தம் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம அவங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, அந்த டெரரிஸ்ட்டை கொண்டிருக்கிறோம். அந்த டெரரிஸ்டனோட பதுங்கு குழிகள் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸு, ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் கொண்டிருக்காங்க. பாகிஸ்தானில் என்னங்கன்னா, பாகிஸ்தானோட இராணுவம் முக்கியமாக அவங்க இராணுவ டியூட்டியை விட ப்ரைவேட் டியூட்டி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, வீடு உள்ள பாகிஸ்தான் இராணுவக்காரங்க எல்லாருமே வீடு கட்டுறது, அவங்கள்ட்ட பாகிஸ்தானில் அதிகமான நிலம் பாகிஸ்தான் ஆர்மிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே விவசாயம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அது விற்று சாப்பிட்டாங்க. அதாவது மிலிட்ரி டியூட்டியை விட கமர்ஷியல் டியூட்டி நிறையா பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாம் மாறிடுச்சு. அவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியன் ஆர்மியில் ப்ரொஃபஷனலம் ஆஃப் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். எல்லாம் சொல்லுவாங்க, இந்தியன் ஆஃபீஸர்ஸ் த டஃபஸ்ட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான ஆஃபீஸர்ஸ் இந்தியன் ஆஃபீஸர்ஸ். இந்தியன் ஜவான்ஸ் என்ன தெரியுங்களா, மோஸ்ட் ஒபீடியன்ட் லாயல் சோல்ஜர்ஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். நேராக நடந்துகிட்டு போகும்போது கண்ணேரம் இருந்தாலும் கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லியாச்சுன்னு நடனா கிணத்துக்குள்ளே கூட நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பவுண்டட். அது மாதிரி பாகிஸ்தானும் வேறு எங்கேயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கன்வென்ஷனல் வாரில் ஏர் அட்டாக், ஆர்ட்லரி எல்லாத்துலேயும் நம்ம பிரமாதமாக அவங்கள ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவோம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம், இது வரைக்கும் சீனா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை, நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறோம் பாகிஸ்தான் வேணான்னு சொல்ல. ஏன்னா அவங்க முதுகு தட்டி கொடுத்துக்கிட்டு தான் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எக்யூப்மெண்ட்டு, அவங்களோட தொழில்நுட்பம், அவங்கள எனிமி சார்ட் அவுட் பண்ணுறது எல்லாம் கோல்டு வார் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஃபாரின் நேஷன்ஸ் நிறையா பேர் சொல்கிறாங்க இது வார் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்னா அது வெளியே டிப்ளமேட்டிக் லெவலில் சொல்லுவாங்க. உள்ளே அவங்களுக்கு என்னென்னு தெரியுமா, நிறையா கண்ட்ரிஸ் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இது 2 கண்ட்ரிக்கு தள்ளி விட்டு அவங்க பணக்காரம் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்குல்ல, கம்ப்யூட்டர் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரீஸு, ட்ரோன்ஸு எல்லாத்துலேயும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. எக்கனாமி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. மற்ற கண்ட்ரியில் எக்கனாமி டவுன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இவ்வளோ வளர்ந்தா இந்தியா அதிகம் தலை காட்டுவான்னு சொல்லாமல் கூட ஒரு சிலர் பின்னாடி இருந்துக்கிட்டு கூட அவங்க குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கலாங்க. பட் வார், டைரக்ட் வார் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் அதனோட கண்டிஷன்ஸே மாறும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறும். இப்போ உள்ளதெல்லாம் ஒன்லி லோக்கல் வார் மாதிரி தான். இது வரைக்கும் வார்னா ஒரு ஆளை பிடிச்சிட்டு போனால் அவங்க பிரிசனராக வாராக கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ இல்லை, சிவில் தான். ஒரு ஆள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் கிராஸ் பண்ணால் பிரிசனராக வாராக பண்ண மாட்டாங்க. அவர் ட்ரெஸ் பாசர்னு சொல்லி சிவில் லா பிரகாரம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது பாகிஸ்தானை பொறுத்து இருக்குது. அவங்க இன்னும் 2-3 நாளில் என்ன ஆக்ட் பண்ண போகிறாங்களோ, இல்லை பேசாமல் இருந்துட்டு பின்னாடி ஆக்ட் பண்ண போகிறாங்களோ, இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரில் பேசாமல் இருக்கிறாங்களோ என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அது இன்றைக்கி இது நடவடிக்கைகள் தெரியும். எது வந்தாலும் ஆப்ரேஷன் நடக்கிறன்னா நைட்டில் 12 மணிக்கு மேலே தான் நடக்கும். ஃபுல் ஃப்ளெஜ் வார்னால் நார்மலி ஒரு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 4-5 மணிக்குள்ளே முடிப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் உலகமே தூங்கிடுவாங்கல்ல, வெரி ஆக்வர்ட் டைம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்திலாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வார ஆரம்பிக்கணும். பேக் டு ஸ்டுடியோ. பயங்கரவாதிகள் மீதான இந்திய இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவும் வரவேற்பும் குவிந்து வருகிறது. அந்த வகையிலே நடிகர் ரஜினிகாந்த் இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கையை வரவேற்று பாராட்டியிருக்கிறார். அதே போல் இன்னும் சற்று நேரத்திலே ஒரு 15-20 நிமிடத்திலே இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒரு பெரும் விளக்கத்தை கொடுக்க இருக்கிறது. எப்படி இந்த தாக்குதல் நடந்தது, எங்கே, ஏன், தயாரானது எப்படி, தாக்கியது எப்படி, பாதிப்புகள் என்ன என்பதெல்லாம் ஒரு பெரும் விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். அடுத்து முப்படைகளுடைய தளபதிகளும் சந்தித்து அடுத்தடுத்து ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட தாக்குதல் என்பது எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே பயங்கரவாதிகளுடைய 9 முகாம்களை 9 இடங்களே இலக்கு வைத்து லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடைய
முகாம்கள், அவர்கள் தங்கியிருந்த இடங்கள், பயிற்சி பெற்ற இடங்கள் என்று தேர்வு செய்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்தது. மிக துல்லியமான ஒரு தாக்குதலாக இருக்கும், கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதலாக இருக்கும், ஒரு பெரும் அழிவை சந்திக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டும் கூட பாகிஸ்தான் திருந்திய பாடில்லை, அவர்களுடைய பயங்கரவாத செயல்களுக்கு வருந்திய பாடில்லை என்றுதான் வியூக நிபுணர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதற்கான தண்டனையைத்தான் இப்பொழுது அவர்கள் பெற இருக்கிறார்கள். இப்போது கூட பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை நடத்தவில்லை. பயங்கரவாதிகளுடைய முகாம்கள், அவர்கள் தொடர்புடைய இடங்கள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைந்தால் அவர்களுக்கு, அந்த நாட்டிற்கும் நல்லது என்றெல்லாம் ஒரு பக்கம் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் போரை விரும்பி இந்தியா மீது திணிக்கிறார்கள். அவர்களுடைய உள்நோக்கம் என்பது வேறு. உள்நாட்டு அரசியலிலே ஒரு நிலையற்ற தன்மை, பொருளாதாரம் மிக மோசமான வீழ்ச்சி, உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள், உள்ளே தனிநாடு கோரிக்கை என்று போராடி கொண்டிருக்கிற ஆயுத குழுக்கள் என்று பெரும் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் அவற்றிலிருந்தெல்லாம் மக்களையும் அந்த கிளர்ச்சியாளர்களையும் திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு போரை இந்தியா மீது திணித்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இந்தியா போரை தொடங்கவில்லை, பயங்கரவாதிகள் முகாம்களை மட்டும்தான் குறிவைத்து அழித்திருக்கிறது என்கிற ஒரு தகவலோடு நம்ம தொடர்ந்து கர்னல் மலையப்பன் சார், இப்போது முப்படைகள் ஒரு தாக்குதலை நடத்திய பிறகு முப்படை தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சரோடு ஒரு ஆலோசனையை நடத்துகிறாங்க. இது வழக்கமாக அடுத்த கட்டம் என்பது ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாகவே ஒவ்வொரு படைகளுடைய தளபதிகள், இராணுவ பாதுகாப்பு ஆலோசகர், உள்துறை செயலாளர் அப்படின்னு தொடர்ச்சியாக பிரதமரோடு ஆலோசனையெல்லாம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ சர்வதேச அளவிலே இன்றைக்கு இந்த பயங்கரவாதம் என்பது இந்தியா பெருமளவிலே பாகிஸ்தானுடைய பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளும் அந்த பயங்கரவாத செயல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அப்போ இப்படி பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை என்கின்ற பொழுது உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பு என்பது இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இது பயங்கரவாதி தாக்குதல் உலக நாடுகள் ஒத்துழைப்புகளை விட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களோ இல்லையா, இது இன்டர்னல் மேட்டர். இப்போ வரைக்கும் உள்ளது இன்டர்னல் மேட்டர். வார் வரும்போது தான் வேறு மாதிரி. அதே சமயத்தில் உலக நாடுகள் எல்லாவும் யூஎன் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறாங்க. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட இது பாகிஸ்தானை என்கரேஜ் பண்ணல. அதனால் பயங்கரவாதத்தை மற்ற நாடுகள்லாம் விரும்புறது கிடையாது. இந்தியாவோட பக்கம் இருப்பாங்களோ இல்லையா, இந்தியாவுக்கு டைரெக்டாக ஆர்ம்ஸ் மினிஸ் அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அது தேவையில்லை. வார்னு வரும்போது அது நிலைமை மாறும். நன்றி, வணக்கம். போர் முழுமையான ஒரு போராக இருக்கின்ற பொழுது களம் என்பது மாறும், உலக நாடுகளுடைய நிலைப்பாடு என்பது மாறும். ஆனால் உலக நாடுகள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் ஒற்றை புள்ளியில் ஒன்றா இருக்காங்க. பயங்கரவாதத்தை முற்றிலுமாக வேறு இருக்க வேண்டும் என்பதில் எல்லோருமே ஒற்றை புள்ளியில் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் பல நாடுகள் நேரடியாகவே நேற்று முன்தினம் கூட ரஷ்யாவினுடைய அதிபர் அந்த பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே அதுக்கு தாக்குதலுக்கு கண்டனமும் இங்கே ஒரு ஆறுதலையும் சொன்னாங்க. ஆனால் நேற்று முன்தினமும் மீண்டும் ரஷ்யாவினுடைய அதிபர் இந்தியாவினுடைய பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், துணை அதிபர் உள்ளிட்டோரெல்லாம் அதிபரும் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிற சூழலில் ஒரு முழுமையான வாரை நோக்கி அல்ல, ஆனால் வாரை நோக்கி பாகிஸ்தான் தான் இப்போதும் அதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்தியா மீது ஒரு போரை திணித்து கொண்டிருக்கிறது, இழுத்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாக பல போர்க்களங்களிலே இருந்து பெரும் அனுபவத்தை பெற்ற கர்னல் மலையப்பன் தங்களுடைய அனுபவங்களையும் அடுத்து இந்த என்ன நிலைக்கு போவோம் என்கிறதெல்லாம் குறிப்பிட்டீங்க சார். நிறைவாக இப்போ ஒரு போர்க்களத்தில் ஒரு இராணுவ அதிகாரியாக நீங்கள் நின்றுருக்கீங்க. இப்போ கள சூழல் இன்றைக்கி மாறி இருக்குது. பல ஆண்டுகளில் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது, யுத்த தந்திர வியூகம் தந்திரம்லாம் மாறி இருக்கிற சூழலில் இப்போ ஒரு இராணுவ வீரர் தொடங்கி அதிகாரி வரை எப்படி சார் களத்துக்கு நீங்கள் அந்த யுத்த களத்தில் நீங்கள் தயாராவீங்க? நிறைவா சார்.
இப்போ டைம் மாறி இருக்குது, எக்யூப்மெண்ட் மாறி இருக்குது, வார் ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்குது ஒழிய, ஆனால் வந்து ஆர்ம் ஏர்ஃபோர்ஸு ஆர்ட்லரியெல்லாம் வந்து பேரிங்கெல்லாம் வந்து வாரில் வந்து இடத்த அழித்து ஆளுகளை கொண்டுட்டு போவாங்களோ ஒழிய, அதை வந்து டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது இராணுவம் தான், தரைப்படை தான். அதனால் இராணுவம் வந்து இது சண்டை முடிஞ்ச பிறகு அங்குள்ள இடத்த ஆக்குப்பை பண்ணி அங்குள்ள வெடிகள்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ் வார் வந்ததுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம பாகிஸ்தானை அடக்கிட்டு லாகூரை கேப்சர் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அங்குள்ள சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாக ஆர்மி தான் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போல்லாம் பார்த்துருப்பீங்களா, இன்டர்னல் இது வரும்போது வெள்ளம் வந்தாலோ ஃபயர் வந்தாலோ ஆர்மி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோம். அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வராதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் அதே சமயத்தில் வந்துட்டாலும் சலைச்சவங்கள் இல்லாத தண்ணி காட்டிட்டு வந்துடுவாங்க. இந்தியன் ஆர்மி சுப்ரீம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிங், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி. எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்க, மாரல் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்குள்ள இராணுவத்தில் உள்ள ஆஃபீஸர் ஜவான்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒரீடாக இருக்கும், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய குட் வேர்ட்ஸு, அவங்கள பக்கத்தில் வீட்டில் யாராவது இருந்தாங்களா ஒய்ஃபு, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா மொரால் பூஸ்ட் ஆகும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்றுமே எதிர்பார்க்காமல் இந்தியாவே நம்ம பக்கம் இருக்குது, ஊரில் உள்ளவங்களாம் நம்ம ஒய்ஃபு, சில்ட்ரன், பிரதர், சிஸ்டரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தைரியமாக ரொம்ப பிரமாதமாக சண்டை போட்டு வெற்றி நிலைவாட்டுவாங்க. நன்றி. நன்றி சார். தைரியமாக இருங்க, நீங்கள் இந்திய இராணுவம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருங்க. நீங்களும் களத்தில் நின்றவராக நிறைய உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க சார். மீண்டும் ஒரு அடுத்தடுத்த வெற்றி செய்திகளோடு நம்ம சந்திப்போம் சார். இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி கர்னல். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.